மரங்கள் செடிகள் இயற்கையானது. சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்தால் சுகர், ப்ரெஷர், எந்த ஒரு நோய் நொடியும் சீக்கிரம் அண்டாது. அந்தளவுக்கு திறமையான கோயில். முடிந்தளவு எல்லோரும் வர்றதுக்கு பாருங்கள். வயசானவங்க ஏற வேண்டாம், ஏற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏறுங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து திறந்திருக்கும். அதுக்கிடையில் மேலே விட மாட்டாங்க. கண்டிப்பான முறையில் எல்லோரும் வாருங்கள் எங்களோட. அடுத்த மாதம் ஆடி அமாவாசை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த மாதம் அவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் இந்த கல் சிலையில் பாருங்கள், முருகர் நல்ல மயில் வாகனத்தில் அழகாக இருக்கார். ஆனால் அவரோட தலை வந்து சிதலம் அடைஞ்சிருக்குது. அது கொஞ்சம் பார்க்குற கஷ்டமாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இது கருப்பசாமியா ஐயனாரா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தலை உடம்பு சிதலம் அடைஞ்சி இருக்குது. பக்கத்துலேயே அவரோட கால்கள் நினைக்கேன், அதுவும் கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிருக்குது. இங்கேனையும் ஒரு சிலை இருக்குது. அதுவும் கருப்பசாமியாக தான் இருக்கிறாரு. அவரும் கால்கள் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு, கைகளும் இல்லை சிதலம் அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் அவங்க வந்து கோயிலுக்குள்ளே வச்சு நம்ம வணங்கியிருப்போம், நம்ம முன்னோர்கள் வழங்கியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த கை கால் சிதலமடையவும் கோயிலுக்கு பின்னாடி வந்து அப்படி வச்சிட்டாங்க. சிவன் இருக்காரு, அம்மன். ஓம் நமச்சிவாயா. மக்களை இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சுந்தர மகாலிங்க மலைக்கு தான் இப்போ ஏற போகிறோம். நான் வந்து இது வந்து முதல் முறையாக இந்த மலைக்கு வந்திருக்கேன். என்னோட கூட வந்திருக்க அக்காவங்க 2 பேருமேவும் ஏற்கனவே வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, மனசுக்கு ரொம்ப அமைதியாக நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இயற்கை அழகளை ரசிச்சுக்கிட்டு அவ்வளோ அமைதியாக ஆன்மீகத்துக்கு சிறந்த ஏற்ற இடம் இதுதான். ஐயோ, பைய பார்த்த கூடாதுன்னு பாக்க இங்கே பைக்கு தாருது. பர்ஸ் இருக்கு, பர்ஸ் இருக்கு. ஐயோ, பர்ஸ் இருக்கு. இல்லை, பர்ஸை மட்டும் எடுங்க, பர்ஸை மட்டும் என்கிட்ட கொடுங்க. பர்ஸு தண்ணி கொடுத்துருங்க. விடாது விடாது, அதில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கோவத்தை பாருங்க. பர்ஸ் பர்ஸ் விடுங்க 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 விடுங்க. பர்ஸ் எடுத்துட்டீங்களா? எதுக்கு இப்படி பண்ற? நெடுகால பையன் இன்னும் வச்சிருவோம் இல்லையா? பையன் இது மாதிரி கேட்டால் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வேலை தான் தம்பி வந்து காப்பாற்றிட்டாரு. நான் சொன்னேன் இல்லை, அந்த பை மஞ்சள் பை கொண்டு வரக்கூடாது. இல்லை, அது ஏதாவது வாங்கிச்சு வாங்கலாம், பரவாயில்ல, பரண்டாம விட்டுச்சு. படி பாரு என்ன வாங்க சாப்பிடுதுன்னு பாத்தியா? இங்க பாரு மிட்டாய் எப்படி இங்க இங்க அங்க பாரு, அங்க பாரு சாவுது, எப்படி சாவுது. இது உள்ள அவங்க இடம், அவங்க இடத்துக்கு நம்ம வந்தா இப்படிதான் செய்வாங்க. இல்லை வெஞ்ச போகும்ல, அதுக்கு தான் கயிறு போட்டு வச்சுட்டாக்கா. தண்ணி நிறைய போனா சேஃப் ஆகிறதுக்காக. தண்ணி வர மாசம் தான், தண்ணி இல்லை. தண்ணி வர மாசம், தண்ணியில் வெயில் கொளுத்துதுல நமக்கு. ஆணி பிறந்து ஆடி ஆணிய முடிய போகுது. இந்த வட்டம் வறட்சி தான். அங்கிட்டு பேரம்லாம் இருப்பீங்க, நல்லா இருக்கும். நீங்க அப்பயே பைய கேட்டீங்க, கொடுத்துருக்கலாம். ஒரு பாறை வரும்ல, அதோட முடிச்சுக்கோ. அதுக்கடுத்து நீ தவக்க முடியாது. முடிஞ்சா எடு, வேண்டாம். நல்ல வேலை இந்த தம்பி வந்தாரு. நான் பைய கொடுத்துருவேன். கொடுங்க, என்ன செய்ய கொடுக்க ஆண்டு வருது. கூட சொல்லலாம் ஒவ்வொரு மரத்தை பேரு. மரம் அங்கே கேணி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா?
நல்லா மழை பெஞ்சா தண்ணினா நல்லா தண்ணி போகணும்க்கா. தண்ணி நிறைய போகும். விடலைனாங்கல்ல இல்லை போன வாரம் கூட எங்கள் சூப்பர்வைசர் போனான். இதை நேற்றுக்கிட்ட மட்டும் அது ஸ்டேட்டஸ் போட்டு நான் பார்த்தேன். ஆனால் தண்ணி போகுது. தண்ணி அங்கே டேம் இருக்குல்லக்கா, எப்போ தண்ணி இருக்குல்ல. இது என்ன வழுக்கு பாறையா? ஆமாம் வழுக்கு பாறை. கீழே கவனமாக தான் வரேன். ஆமாம் கீழே கவனம் மெயினாக சேலை மேலே தெரிவிக்கும். மெதுவாக மெதுவாக இருங்க. அதுதான் வஞ்சத்தை வச்சா பிடிக்க முடியாதுன்னா நான் இப்படி இந்த பையன் எடுத்தேன். இதெல்லாம் நம்மாடு போட்டோம், நம்மாட்டுக்கு பிடிச்சிக்கலாம் சேலையை. சுற்றி மலையில் லேசாக பாதை கோரி விட்டுருக்காங்க. என்ன சுற்றி மலையில் லேசாக பாதை கோரி விட்டுருக்காங்க. இந்த மலைக்கு பேர் வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறை. இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்ண்ணா. ஆமாம் இறங்கும்போது மக்களே, இந்த பாறைக்கு பேர் தான் வழுக்குப்பாறை. இதுதான் முதல் மலை. இந்த மலையில் இதுதான் முதல் மலை. கொஞ்சம் நல்லா மேலே ஏறிட்டாங்க. நான் கீழே உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். சுற்றி பாருங்கள், கேணி மாதிரி இருக்கும். இந்த சைடு மலைப்பகுதி இருக்கும், இந்த சைடு வந்து கேணி மாதிரி இருக்கும். அந்த ஓரத்துலேயே தான் நடந்து போகணும். கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். இதில் வயசானவங்களாம் நடந்து வருவாங்க. இது என்ன பாறை? இது என்ன பாறை? இப்போ யார் போகிறது? சங்கிலி பாறை. சங்கிலி பாறையா? இப்போ 2வது பாறை அப்படி தானே? எதுக்கு சங்கிலி பாறைன்னு வச்சுருக்காங்க? அது தெரியும், சங்கிலி இருக்கு பாருங்க. அப்படியா? இப்போ தண்ணி மழை இல்லைல்ல, இடுப்புக்கு தண்ணி போகுது. இடுப்பு தண்ணி போகுமா? இப்போ காலே வெயில் சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. ரெண்டாவது பாறை. தண்ணி இருக்கு. மொத்தம் எத்தனை மலை? 7 மலை. 2வது மலைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குல்ல. இது நல்லா இருக்கும். அது ரொம்ப சருகலாக தெரிஞ்சு. அது நட்டு கலர் பாறை. இது வந்து சருகலா. நீங்கள் போங்க. மக்களே, இந்த பாறைக்கு பேர் வந்து சங்கிலி பாறைன்னு சொல்கிறாங்க. கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. மழை நேரத்தில் கொஞ்சம் கயிறை பிடிச்சி சேஃபாக போகலாம். இங்கேயும் நிறைய பேர் வர்றாங்க மக்களே. வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இங்கே வர்றாங்க. மாதத்துக்கு இப்படி ஒரு தடவை வந்துட்டு போனோம்னா உடம்பு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல இயற்கை காற்றை சுவாசிச்சுட்டு நம்ம சிவனை கும்பிட்டுட்டு ஆன்மீகத்துக்கு நல்ல பயணமாக இது இருக்கும். அவங்க பாரு, அவங்க கூட ஒன்றா நம்ம தீட்டு வர இருக்கா? இது ஸ்நாக்ஸ் தான் வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு மேலே மலை மேலே வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அதுதான் மலை மேலே வியாபாரம் பண்ணுவாங்க. எல்லா கடையும் இருக்கு. வாங்க அப்படி மெதுவாக வாங்க. தனியாக நடந்து வர யோசிக்கிறோமே. தலையில் சமையல் வச்சுட்டு பாருங்க. ஏறுங்க ஏறுங்க. பேச விடல, இழைக்குது. உட்காரேங்க்கா, நல்லா இழைக்குது. 2 மலை தான் கடந்திருக்கோமா? இவ்வளோ நேரமாவா? 3 மலை கடந்துட்டோமா? 3வது மலைக்கு நீங்கள் பேரே சொல்லலை. உங்களுக்கு பேர் தெரியலையா? தெரியுமா? சரி ஓகேக்கா. வழுக்கு பாறை, 2 சங்கிலி பாறை, 3வது செங்கத்து பாறை. அப்படியா? இந்த பாறையாடா கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கு. தண்ணி குடிக்கிறீங்களா? வேணும், தண்ணி வேணும். இந்த அதில் பிடிச்சி தரேன், வெயிட் பண்ணுங்க. இந்த தண்ணி வேணுமா? பேச முடியாது. எடுத்து ஃபோனை பேக்கில் வச்சுட்டு வரம்பு வீடியோ எடுப்போம். இழைக்குது. இறங்க எடுப்போமா? பார்த்து
மண்ணு மூட்டை கொண்டு போகிறாரா? எதுக்கு? கேளுங்க கேளுங்க கேளுங்க. என்ன மூட்டையா? மணல் மூட்டைங்க. எதுக்கு? எது கொண்டு போறீங்க? கோயிலுடைய திருப்பணிக்காக. கோயிலுடைய திருப்பணிக்காக கொண்டு போறீங்களா? எங்க திருப்பணி நடந்துகிட்டு இருக்குது? மேலே மேல சுந்தரமகாலிங்கமா சந்தனமகாலிங்கமா? சுந்தரமகாலிங்கம் திருப்பணிக்காக எல்லாரும் மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா சுமந்துட்டு போறீங்களா? ரொம்ப மணல் மூட்டையா? மணல் மூட்டை. நன்றிங்க. ஓம் நமச்சிவாயா. அம்மா இது என்னது? எதுக்கு மஞ்சள் விபூதி எல்லாம் போடுறீங்க? உங்களுக்கு தெரியாதா? யானை பாதம். ஏக்கா ராஜிக்கு என்ன இருக்கா? பால் பாதம். கோமாதா பாதமா இது? அப்படிங்களா? சரி 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 சரி. பாதம் அப்படியே பழஞ்சிருக்கு. கும்பிடுங்க. கும்பிட்டுக்கோங்க. மாசம் மாசம் வரணும் கும்பிடுங்க. ராஜிக்கு 10 வருஷம் வர்றீங்க. ஆனால் இப்போ இழைக்கிறீங்களே முன்னே விட. வயசுனா இவங்க அப்படியே 16ல இருப்போம். அதானே இழைக்கிறீங்களே. சரிக்கா. 43 43 ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஓகேக்கா. 43 வயசாக்கா. 85 பாட்டிலாம் இந்த 85. பாட்டியம்மா கேளு கொஞ்சம். இவங்கெல்லாம் இன்னும் வந்துக்கிட்டு 65 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் வர்றீங்க அம்மா? முதல் வருஷம் பாரு. 65 வயசுல தொட்டிருக்கீங்க. ஆ மூச்சு வாங்குது. மலை ஏறணும் வந்திருக்காங்கல்ல, அது ஆமாம் ஆமாம் ஆமாம். இத்தனை வருஷம் வராம எத்தனையோ வருஷமா வரணும்னு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். உங்களை இப்போ தான் அழைச்சிருக்காரு. ஆமாப்பா. ஆ சரிங்கம்மா. எவ்வளவு வருஷமா என்னைய நானும் போகணும்னு நினைச்சிருக்கேன். எனக்கு ஒரு தடவை அழைச்சிட்டேன். அழைச்சிட்டாரு. சரிம்மா வாங்கம்மா. நீங்க எந்த ஊரு? நாங்கள் சிவகாசிம்மா. சிவகாசியா? சிவகாசி. நாங்களும் வரணும்னு நினச்சி நீ ஃபர்ஸ்டா? இவங்க வந்திருக்காங்க. அந்த அக்கா 10 வருஷம் வந்திருக்காங்க. நான் இதான் முதல் வருஷம். ஆமாம். காத்துக்காரங்களே இவ்வளவு நாள் அப்படி பயமா இருக்கு, இப்படி பயமா இருக்குன்னு எங்களை பயம் வந்திருக்கோம். வியாபாரமாங்கயா? நான் 65 வயசுல வரணும்னு நினைச்சிருக்கேன். 65 வயசுல அவர் கூப்பிட்டுருக்காரு. எங்களை கூப்பிட்டுருக்காரு. நானும் கிட்டத்தட்ட சாத்தூருக்கு வந்து 30 வருஷமா இருக்கேன். ம் என்னால வர முடியல பாரு. அவர் இந்த வருஷம் தான் இங்கே கூப்பிட்டுருக்காரு. 65 வயசு ஆச்சு. ம் சரி. எடுத்துக்கோங்கப்பா எங்களை. நாளைக்கு நாங்கள் வரணும். பல்லன்னு வரணும். வாங்கம்மா. பல பல பலன்னு வாங்கம்மா. சிவன் இல்லாத இடம். சிவன் இல்லாத இடம். நீங்கள் சாத்துறோமா? ஆமையா. 2 பேருமே சாத்துறா? நாங்கள் எல்லாம் ஒன்றா சரிங்கம்மா 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 வாங்க. பார்த்து மெதுவாக போ. ஆ சரிங்கம்மா. சரி வாங்க. என்ன பண்ண போகிறீங்க? தூரி ஆட போகிறீங்களா? இது என்ன வேறு தெரில. ஏக்கா இது ஆஞ்சநேயரோட விளையாடுறக்காக கட்டி வச்சுருக்காரு. நீங்கள் எதுக்கு இதில் வந்து இது பண்ணுறீங்க? எனக்கு தூரியான ஆசை. வெயிட்டு தாங்க அதுக்கா? வெயிட் தாங்காது. ஆமாம். டபக்குன்னு ஆயிரும். அவங்க விளையாடட்டும். நம்ம பாதையை பார்த்து போயிட்டே இருப்போம். வாங்க. அப்புறம் பின்னாடி கூட வந்துட போகிறாரு. சுந்தரமகாலிங்க அப்பா வரணும்னா ஆ இந்த பாதையில சென்டர்ல ஒரு கொய்யா மரம் இருக்கும். ஆ அந்த கொய்யா மரம் வந்தால் தான் சுந்தரமகாலிங்க அப்பா வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ கொய்யா மரத்தை பார்த்துட்டே போங்க. ஆமாம், சென்டர்ல இருக்கு இப்படி. அப்படியா? அதை பார்த்தா தான் ம் வந்துட்டோம்னு அர்த்தம். நீ கட்டளைங்க மலையில இங்கே நல்லா குளுக்குள் இருக்குக்கா. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்கு. நீ உட்காரியா? ராஜிக்கா உட்காரணுமா? அப்போ நடங்க. அந்த படியில் ஏறும்போது தான் கொஞ்சம் இழைச்சிச்சு. மெதுவாக நடக்கலாம். மெதுவாக போய்கிட்டே ஒரு வெயில் தெரியுதா நமக்கு? பள்ளத்தில் போன மாதிரி இருக்கு. ஏதோ போக்குற மணிக்கு இருக்கு. முதலே எடுத்துக்கலாம். வெயில் அடிக்குது. நீங்கள் எந்த ஊருப்பா? எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் அருப்புக்கோட்டைக்கா. உங்கள் பேரியா? முனீஸ்வரி. முனீஸ்வரியா? சரிங்க. யார் யார் வந்திருக்கீங்க? நாங்கள் ரீஜன் கடையில் ஒர்க் பண்ணுறோம். இங்கே 2 பேர் தான் இருக்கீங்க? நாங்கள் பின்னாடி 10 பேர் வராங்க, முன்னாடி 10 பேர் போயிட்டாங்க. சரி சரி சரி. நடுக்காட்டில் நடுவில் நிற்கிறோம் நாங்கள். இல்லை பாதி வந்திருக்கீங்க. உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? ஏன்டா இந்த மேலே ஏற்றுறாரு நம்ம மேனேஜர் தெரியலையா? அப்பெல்லாம் கிடையாது. இன்னும் 3/4 பங்கு ஏறணும் தெரியுமா? எங்க இருக்காரு தெரியுமா? சிவனை பார்க்கணுன்னா எவ்வளோ தூரம் நடக்காமா? வெரி குட். சிவன் எப்படி இருப்பான்னு ஏதாவது தெரியுமா? கிடையாது. இதே ஃபர்ஸ்ட் டைம். முதல் அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி இருப்பா நீங்க பார்க்கல. பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் ரிட்டர்ன் வர்றப்ப மறுபடியும் நாங்கள் எடுக்கிறோம். கண்டிப்பா. ஓகே. ஓரமாக போய் உட்காந்துட்டீங்க.
மக்களே, இந்த அம்மாவை பார்த்தீங்களா? அந்த அம்மா பேசுகிற பேச்சு வார்த்தை கூட வெளியே வரல. அப்படி இருந்தும் இந்த சிவனை பார்க்க வந்திருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்குள்ளே எவ்வளோ பக்தி இருக்கணும். நமக்கு உடம்பே புல்லரிக்குது. பரவாயில்ல, வரவங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க. கொடுப்பாங்களா? அப்படிங்களா? சரிங்க. கீழே ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி இருக்கு, எனக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அதுலேயும் போய் குளிக்காங்களோ? இதற்கு கீழே என்னமோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? எங்கள் அப்பா சின்ன பிள்ளைலாம் அந்த மலை மேலே ஏறி வருவார். நிறையா கோமாதாவாக தெரியும். அந்த கோமாதா பால் பீச்ச முடியாமல் தன்னால் அந்த பால் போய் இருக்கிற குழிகள்லையும் அந்த பாறைகள்லையும் படியும். அந்த பால்கோவா மாதிரி இருக்கும். எடுத்து வர்றவங்க போகிறவங்க எல்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாங்கெல்லாம். அதெல்லாம் உண்மைதானா? அதெல்லாம் உண்மைதான். எங்கள் அப்பாங்க காலத்தில் எனக்கே 43 வயசு ஆயிடுச்சு. அப்போ எங்கள் அப்பாங்க சின்ன பிள்ளைகள் எப்படி இங்கே வந்திருப்பாங்க, விளையாடி இருப்பாங்க. அப்போலாம் அந்த மலை மேலே வந்து அந்த இதை எடுத்து கொடுத்தா பால்கோவா மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்டா, அவ்வளோ கோவமாக தான் மேலே இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. போங்கக்கா போங்கக்கா. அவன் வேகமாக போகிறானக்கா, பிடிக்க முடியாது போல. அவன் வேகமாக போகிறான் போலையே. ஐயோ தம்பி நில்லுடா தம்பி. பார்த்து பார்த்து. அடிச்சுட போகிறாங்க. அடுத்து வர்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும்ல. ஆஹா முடியல. வாங்க வாங்க மக்களே. ஒரு சின்ன பையன் எங்களுக்கு முன்னாடி குடுகுடுன்னு ஓடிட்டான். அவனை எப்படி பிடிச்சி பேசலாம் பார்த்தா என்ன சாமி ஓடிட்டான். நேற்றே வந்துட்டீங்களா? கூட யாரும் இல்லையா? மக்களே, அந்த பையனை கண்டுபிடிச்சாச்சு மக்களே. குட்டி பையனா? எத்தனை வருஷம் வர்ற? அங்க பேசு. அங்கிட்டு பாரு. எந்த ஊர் தம்பி? என்ன பாக்குற? அங்க பார்த்து பேசு. இந்த வீடியோ எடுக்கணும், யூடியூப்ல போடணும். வெக்கப்படுறியா? ஏய், நீ அழகா கியூட்டா இருக்க. எனக்கே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்கப்பட்டா எப்படி? எத்தனை கிளாஸ் படிக்கிற? உன் பேரு என்ன பேரு? சாய் கவி செகண்ட். சாய் கவினா செகண்டா? எந்த ஸ்கூலு? எந்த ஊரு? தஞ்சாவூர்ல இருந்தா? தஞ்சாவூர்ல இருந்து என்னைக்கு வந்தீங்கய்யா? எப்ப கிளம்புனீங்க? காலையில. யார் யார் வந்தீங்க? நானே, எங்க அப்பா, எங்க அம்மா. உங்க அப்பா உங்க அம்மா நீ 3 பேர் வந்துட்டீங்களா? சரி சரி சரி. இது எத்தனாவது தடவை இந்த மலைக்கு வர்ற? நிமிந்து பார்த்து பேசு. உன்னை பார்க்க போட்டோ எடுக்கணும். 2வது தடவை வர்றியா? 2வது தடவையா 3வது தடவையா? 2வது தடவை வர்றியா? பரவாயில்ல. நடந்துட்டியே? போன வருஷம் நடந்துட்டியா? நடந்து வந்தே உங்க அப்பா தூக்கிட்டு வந்தாரா? நான் கேட்பேன் உங்க அப்பாட்ட. சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பா தான் தூக்கிட்டு அவங்க அப்பா கேட்கவா? அது எங்க அப்பா இல்ல. அவங்க என்ன ஒண்ணு தெரியலையா? யார் கூட வந்தடா? ஏமா தூக்கிட்டு வந்துட்டாங்களா ஏமாத்தி? உங்க எங்க அப்பா கீழே வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒத்தையில வந்துட்ட? அவங்க தான் கூட்டு வந்தாங்க. அவங்க யாரு? உங்க அப்பாவோட தம்பியா? எங்க அப்பாவோட அண்ணன். அண்ணனா? அப்படி சொல்லு. பெரியப்பா. அப்ப அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சரி, குட் பை. நீ ஒரு பையன் தான்? தங்கச்சி. தங்கச்சியா? சூப்பர். உன் தங்கச்சி வந்திருக்காளா? வந்திருக்காளா? பிற காமி எங்களுக்கு மேல வந்து. சரி, ஏதாவது வாங்கிக்கிறியா? சாப்பிடுறியா? வாங்கி கொடுங்க. பிஸ்கட் வாங்கி கொடுங்கக்கா. பிஸ்கட் வாங்கிக்கிறியா? என்ன பிஸ்கட் உனக்கு பிடிக்கும்? வாங்கிக்கோ. எப்படி இருக்கு மக்களே பாருங்க. அசல் பசுமாடு மாதிரி, இவ்வளோ கண்ணு வச்ச மாதிரி. எடுத்துருவான். இல்லை, அங்கிட்ட இருந்த வீட்டில் எடுத்தேன். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். அசல் பசுமாடு தான். கடவுள் எப்படிலாம் இது பண்ணியிருக்காரு அப்படிங்க. பார்த்ததே இல்லை. இப்போதான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லையே.
நல்லா அழகா இருக்கு பாரு. இவ்வளோ ஒரு அமைப்பு இந்த இயற்கையான மரத்தில் இவ்வளோ ஒரு அமைப்பு வருதுன்னா இதெல்லாம் அவரோட செயல் இல்லையா? அவரோட செயல் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? எவ்வளோ அழகா பாருங்களேன். இங்கே தூங்கிட்டு வாங்கக்கா. இந்த முகம் பாருங்களேன், இப்படி கொம்பு வச்சு காது மாதிரி இந்த எவ்வளோ அழகா வர பார்த்தீங்களா? ஐயோப்பா, கடவுள் இருக்காரு. கண்டிப்பா கடவுள் இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. இயற்கையாகவே இருந்தாலும் அவர் அருள் இல்லாமல் இது நடக்காது. என்ன நானும் இது பார்த்ததே இல்லை. நீ தான் இந்த மஞ்சள் இது பண்ணனால தனியாக தெரியுது போல. இதுக்கு முன்னாடி தனியாக தெரியல. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதிசயம். இது மலை ஏறி பார்க்க முடியாதவங்களுக்கு இது நம்ம மூலமாக கண்டிப்பா பார்ப்பாங்க, எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாரும் பாருங்க. மலைக்கு வர முடியாதவங்க நந்தி பகவானை பார்த்து என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். மக்களே, மகாலிங்க மலை ஏறி இறங்கியாச்சு. உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் விஜிகா. செம்மையா இருந்துச்சு, பயிற்சியாகவும் இருந்துச்சு. நாங்க அங்க நாவல் ஊற்றுன்றதெல்லாம் தண்ணி குடிச்சோம். அங்க சுகர் வராம இருக்கிறதுக்கு அந்த தண்ணியை குடிச்சோம்னா சுகர் வராதுன்னு சொல்கிறாங்க. சரி, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கிட்டு தள்ளி வாங்க, அங்கிட்டு ஓரத்தில் இங்கிட்டு வாங்கம்மா. அண்ணே, நீங்கள் எந்த ஊர், எங்கேருந்து வர்றீங்க? உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் ராஜபாளையத்திலிருந்து வருகிறேன். உங்கள் பேர்? 4வது தடவை வரேன். என் பேர் செந்தில்குமாருங்க. செந்தில்குமார். 4 வருஷம் வரீங்களா? 4வது தடவை வருகிறேன். இந்த வந்து போகிற அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எல்லாம் அவருடைய செயல், அவருடைய சித்தம், அவருடைய அனுபவமின்றி அனுபவம் அசையாது. சரி, எப்போ வந்தீங்க? காலையில் எப்போ ஏறினீங்க? காலையில் 7:45 ஏறினேன். 10:30 மேலே போயிட்டேன். சரி, 2 மணி நேரம் அவர் பக்கத்துல இருந்து அவரை திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு சரி 2:30 ஏறினேன். இங்கே 5 மணிக்கு கீழே வர போகிறேன். சரி, போயிட்டு வாங்க பார்ப்போம். நமச்சிவாய். நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நீங்கள் எந்த ஊருங்கய்யா? பாலமுருகன், திருவாரூர் மாவட்டம், குடவாசல் தாலுக்கா, திருப்பாம்பரம். ராகு ஸ்தலம். எங்கேருந்து வர்றீங்க? கும்பகோணம். கும்பகோணத்துலேருந்து வர்றீங்களா? திருப்பாம்பரம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ராகுக்கு ஸ்தலம் இருக்கிற ஊர் தான் எங்கள் ஊர், திருப்பாம்பரம். சரி, தோசை பரிகார ஸ்தலம். ஆமாம், அங்கே நான் இங்கே வந்திருக்கேன். சரி, சாமி தரிசனம் பண்ணிட்டு காலையில் வந்தேன். இப்போ சாமி தரிசனம் மகிழ்ச்சியாக இருக்குது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இயற்கை மூலிகை எல்லாம் காற்று சுவாசிக்கிறது மன நிறைவாக இருக்குது. கால்வலி கொஞ்சம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏறி இறங்கிட்டா கால்வலியும் போயிடும். நன்றி, நன்றி, வணக்கங்க. பாத்தீங்களா, கால் நல்லா ஒத்தனை வச்சிருச்சு. ஒத்தனை வச்சாலும் அடுத்து சங்கிலி பாறைக்கு மலைச்சு போய் நான் உட்காந்துட்டேன் பேசாம. ஆனா வரும்போது ஃப்ரீயா வந்து மக்களை தரிசனம் நல்லபடியாக முடிச்சாச்சு. மேலே வந்து சுந்தர மகாலிங்கம், அப்புறம் சந்தன மகாலிங்கம் இருக்காங்க. சுந்தர மகாலிங்கம் தரிசன பிறகு அன்னதானம் கொடுக்குறாங்க. அன்னதானம் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு சந்தன மகாலிங்கம் ஏறலாம். சந்தன மகாலிங்கத்தில் பூசாரி எல்லாத்துக்குமே சந்தனத்தை வச்சு பட்டை போட்டு விட்டு விபூதி குங்குமத்தை வச்சு நாமம் போட்டு விட்றாங்க. அது வந்து இன்னுமே நம்ம கீழே இறங்கி வர வரைக்கும் அந்த சந்தன வாசம், அந்த மலையோடு சேர்த்து அந்த சந்தன வாசம் நல்லா ஜம்முன்னு மணக்குது. அது நெற்றியிலுமே கீழே இறங்கி வர வரைக்கும் நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. தலைவலிச்சா கூட அந்த சந்தனம் வைக்கும்போது தலைவலி கூட போயிடும், அந்தளவுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு. எங்களுக்கு போயிட்டு வந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களால் யாரால் மேலே ஏற முடியுமோ போயிட்டு வாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.